ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பைடி வேர்ல்ட். நான் உங்கள் கிஷோர் கண்ணன். நான் என்னோட காஷி இன்ஃபோடெக் செஷனில் பார்த்த எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம ஹேக்கிங் கோர்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இனிமேல் நம்மளோட வீடியோ கண்டென்ட்டில். ஸோ இந்த ஹேக்கிங் கோர்ஸ் நான் எங்கேருந்து படித்தேன்னு பார்த்தீங்கன்னா காஷி இன்ஃபோடெக்கில். ஸோ அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா kashiinfotech.com/hacking course அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வரும். ஸோ அதில் உங்களுக்கான ஹேக்கிங் கோர்ஸ் ரிலேட்டடான என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க, ஸோ அதில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது, நீங்கள் எதெல்லாம் இதில் வந்து கற்றுக்கலாம், ஸோ எதில் எல்லாத்தையும் டாப் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும், ஸோ எந்தெந்த வெப்சைட்ஸில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் எத்திக்கல் ஹேக்கிங் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்ன ட்ரைனிங்கில் கற்றுக்க போகிறீங்க, எப்படியெல்லாம் உங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ண போகிறீங்க, ஸோ எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ், எத்தனை நாளுக்கு இந்த கோர்ஸ் படிக்க போகிறீங்க, எவ்வளோ மணி நேரம், அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன கொடுப்பாங்க, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் டீட்டெயிலாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் அந்த கோர்ஸ் கண்டென்ட்டில் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு கோர்ஸ் கண்டென்ட்டில் கவர் ஆக போகுது அப்படின்றதும் உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இதில் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஸ்க்ரால் பண்ணி வரும்போது அப்ளை ஃபார் கோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் இமெயில் ஐடி, வெப்சைட்டு, அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கான மெயில் ஐடிலாம் கேட்கும். அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணீங்க உங்களோட ரெக்வெஸ்ட் அப்படின்னா அதுக்கு அவங்க பார்த்துட்டு ரெஸ்பான்ஸும் பண்ணுவாங்க. நானும் இப்படி தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது நான் என்னோட கோர்ஸ் கண்டென்ட்டில் படித்தது ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். என்னோட காஷி இன்ஃபோடெக் செஷனில் பார்த்த ஹேக்கிங் கோர்ஸில் எனக்கு வாட் இஸ் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹேக்கிங்னா என்னென்னு நம்ம புரிஞ்சிக்கணும். அதுக்கு ஸோ ஹேக்கிங்னா ஒரு அன்ஆத்தரைஸ்டு பர்சன் இன்னொருத்தரோட சாஃப்ட்வேரையோ இல்லை அவங்களோட டிவைசஸையோ இல்லை நெட்வொர்க்கையோ அவங்களோட அத்தாரிட்டியே இல்லாமல் அதை கேப்சர் பண்ணி அதுலேருந்து டேட்டாஸை ஸ்டீல் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா அதில் இருக்க ஏதோ ஒரு டேட்டாவை ஆல்டர் பண்ணி விட்டுடுறது, இல்லை டேட்டாஸை எரேஸ் பண்ணி விட்டுடுறது அவங்களுக்கு கிடைக்காத மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வேறு தான் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேக்கிங்லேயே 2 விதமான ஹேக்கிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அன்எத்திக்கல் ஹேக்கிங், இன்னொன்று எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லும்போது இதை தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த நம்ம ஃபீல்ட்ஸில் எல்லாத்தையும் பார்த்துட்ருப்போம். ஸோ அன்எத்திக்கல்னு சொல்லும்போது எந்த ஒரு அத்தாரிட்டியும் இல்லாமல் இவங்க ஹேக் பண்ணி டேட்டாஸை ஹைஜாக் பண்ணிவிடுவாங்க, இல்லைனா டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க மேலே ஏதாச்சும் அவங்க கான்ஃப்ளிக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் அன்எத்திக்கல். ஸோ யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதே எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்குன்னே சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கள எத்திக்கல் ஹேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கம்பெனிக்கிட்ட அவங்க ஒரு அத்தாரிட்டி வாங்கிட்டே அவங்க என்ன வல்னரபிலிட்டி இருக்குது, ஸோ எந்தெந்த லூப் ஹோல்ஸ் மூலயமா அவங்களோட வெப்சைட்டை ஹேக் பண்ண முடியும், ஸோ எங்கெல்லாம் வந்து லூப் ஹோல்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரியான வல்னரபிலிட்டி செக் எல்லாமே பண்ணி கொடுக்குறவங்களுக்கு பேர் தான் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துட்டே இருக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.